தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 28/4/2025 திங்கட்கிழமை, பரணி நட்சத்திரம், இரவு 11:23 வரை, பிறகு கார்த்திகை. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, ஒவ்வொரு மாதமும் சூரியன் எங்க கட்டத்தில் இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். சித்திரை மாதத்தில் பிறந்தவங்களுக்கு சூரியன் மேஷத்தில் இருக்கும். ரிஷபத்தில் சூரியன் இருந்தால் வைகாசி மாதம் பிறந்தவங்க. ஆனி மாதம் அப்படின்னா மிதுனத்தில் இருக்கும். இப்படி 12 மாதங்களும் 12 கட்டங்களில் சூரியன் இருக்கிறத வச்சே தமிழ் மாதம் எதில் நீங்கள் பிறந்தீங்கன்னு சொல்லலாம். இப்போ இந்த மாதம் எடுத்துக்கிட்டா, இப்போ இன்னைக்கு ஒரு குழந்தை பிறந்தா சித்திரை மாதம், சூரியன் உச்சமாக இருக்கும் மேஷத்தில். இது மாதிரி ஒவ்வொரு மாதம் பிறந்தவர்களுக்கும் இந்த மாதிரி தான் குணம்னு சொல்லி அந்த காலத்திலே முனிவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அந்த கருத்துக்களை நான் கவிதையாக்கி உங்களுக்கு சொல்கிறேன். ஆனி மாதம் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க? மிதுனத்தில் சூரியன் இருக்கும் அவங்களுக்கு. நீங்கள் பிறந்தவங்க, நீங்கள் ஆணியாக இருந்தால் உங்களுடைய குணம் இப்படி இருக்கான்னு பார்த்துங்க. பொதுவாக ஆனின்னு வார்த்தையை பாருங்க. ஆனி, ஆ நீயா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு வாழ்க்கை தரம் உயருமா. சின்ன எடுத்துக்காட்டு, கவியரசு கண்ணதாசன் ஆனி மாதம் பிறந்தவர். அவர் ஜூன் 27 பிறந்தவர். 8ஆம் வகுப்பினை படித்தாலும் யாரும் எட்டாத தத்துவத்தை எடுத்து வைத்தவர். மாட்டு வண்டி நுழையாத கிராமத்தில் கூட இவருடைய பாட்டு வண்டி நுழைந்தது. மீசைக்கவி பாரதிக்கு பின்னாலே மீசை இல்லாமலே வீர ஓசைக்கவி பாடிய ஆசைக்கவி, காசு கவிகளுக்கு மத்தியில் ஆசு கவியாய் வாழ்ந்த அருட்கவி அவர். அப்படிப்பட்டவர் பிறந்தது ஆனி மாதம். ஆக ஆனி மாதத்தில் பிறந்த மாந்தர்கள் எப்படி இருப்பாங்கிறத உங்களுக்கு சொல்றேன். ஆணியில் பிறந்த மாந்தர் நல்ல ஆற்றலை பெற்றிருப்பார். தேனியை போல என்றும் சுறுசுறுப்பாய் இருப்பார். காணுவோர் யாரும் இங்கு கைகூப்பி தொழும் விதத்தில், அவரை பார்ப்பவர்கள் எல்லாம் ஆணியில பிறந்தவங்களை, காணுவோர் யாரும் இங்கு கைகூப்பி தொழும் விதத்தில் தானுமே வாழ்ந்து காட்டி தரணியில் உயர்ந்து நிற்பார். அதாவது வீதியில் போனால் கூப்பிட்டு பேசுகிறவர்களாக இருக்கக்கூடாது, கும்பிட்டு பேசுகிறவர்களாக இருக்கணும்னு சொல்லி நான் தினத்தந்தியில் அவருக்கு குறிப்பிட்டிருந்தேன். அது மாதிரி தரணியில் உயர்ந்து நிற்பார். கற்பனை வளம் மிகுந்தார். கலைகளை ரசித்து பார்ப்பார். நட்புக்காய் எதையும் செய்வார். நல்லதையே எடுத்துரைப்பார். நண்பர்னா உயிரையே விடுவார்களாம். நட்புக்காய் எதையும் செய்வார். நல்லதையே எடுத்துரைப்பார். எப்பொழுதும் இவரிடத்தில் இணைந்திருக்கும் சிக்கல் ஒரு சிக்கல் இருக்குமா, ஏதாவது ஒரு பிரச்சனை மனசுல இருக்குமா. கவியரசு கண்ணதாசனே சொல்லுவார், கவலை இல்லாத மனிதன் ஒரு படம் எடுத்தேன், அதுக்கப்புறம் தான் எனக்கு கவலையே வந்துச்சும்பார். ஒப்பற்ற தெய்வத்தின் மேல் உள்ளத்தை வைத்திருப்பார். தெய்வ நம்பிக்கை ரொம்ப இருக்கும். அப்பழுக்கற்ற மாந்தர், ஆதலால் வெற்றி காண்பார். அப்படி இருக்கிறதுனாலதான் அவர் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறார்னு சொல்லி இருக்கு. இப்படி 12 மாதங்களுக்கு உரிய பாடல்கள் எழுதியிருக்கிறேன். உங்களுக்கு அந்த மாதங்களில் பிறந்த மாந்தர்களுடைய குணங்களை பற்றி நீங்கள் அறிந்து கொண்டால் அந்த மாதத்தில் பிறந்தவர்களோடு பழகுவதற்கு கூட ஏதுவாக இருக்கும் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, இன்றைக்கு ஆதாயம் அதிகரிக்கின்ற நாள். இன்று அதிகாலையிலேயே உங்களுக்கு வரும் அலைபேசி வழி தகவல் நல்ல தகவலாக இருக்கும். சூரியன் சந்திரன் இரண்டும் உங்கள் ராசியில் இணைந்திருக்கின்றார். எனவே உங்களுக்கு வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். தேக்க நிலை மாறி தெளிவு பிறக்கும். நேற்று செய்ய மறந்த காரியத்தை இன்று செய்து முடிப்பீர்கள். தாய் வழி ஆதரவு உண்டு. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கருத்து வேறுபாடுகள் அகன்று கவலைகள் தீருகின்ற நாள். கல்விக்காகவும் கலைக்காகவும் எடுத்த முயற்சி கைகூடும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. இல்லத்திற்கு தேவையான விலையுந்த பொருட்களை வாங்குவீர்கள். எதிர்பாராத விதத்திலே சுப செலவுகள் உங்களுக்கு ஏற்பட போகின்றது. கல்யாண கனவுகள் கூட நனவாகலாம். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சங்கடங்கள் தீருகின்ற நாள். தன்னம்பிக்கையும் தைரியமும் உங்களுக்கு அதிகரிக்கும். 10லே புதன் இருக்கின்றார். அவர் நீச்சம் பெற்றிருக்கின்றார். சுக்கிரனோடு இணைந்து நீச்சபங்க ராஜயோகத்தில் இருப்பதனால் மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்கலக்கம் அகலும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். பிரிந்து சென்றவர்கள் பிரியமுடன் வந்தணிவார்கள். மாமன் மைத்தன் வழியில் ஒரு மங்கள நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். கடகராசி நேயர்களே, அஷ்டமத்தில் ராகுவும் சனியும் இருப்பதனாலே எதையும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாது. திடீரென மனமாற்றங்கள் ஏற்படும். பணக்கவலைகளும் உங்களுக்கு அதிகரிக்கலாம். ஒரு கடனை வாங்க, ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழல் கூட உண்டு. தைரியமும் தன்னம்பிக்கையும் குறையாமல் பார்த்துக் கொள்ள வேண்டிய நாள் இந்த நாள்.
சிம்மராசினியர்களே, ஜென்மத்தில் கேது இருப்பதனாலே ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். கலைக்காகவோ கல்விக்காகவோ எடுத்த முயற்சி கைகூடலாம். உத்தியோகத்தில் திடீர் மாற்றங்கள் வரலாம். கணவன் மனைவி பிரிந்து வெவ்வேறு இடங்களில் வேலை பார்த்தவர்கள் இப்பொழுது ஒன்றாக வேலை பார்க்கும் அமைப்பு கூட உருவாகலாம். என்ன இருந்தாலும் 10ல் இருக்கும் குருவால் பதவியில் நல்ல மாற்றங்கள் வரப்போகிறது. இந்த நாள் நல்ல நாள். கன்னிராசினியர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எது செய்தாலும் திட்டமிட்டு செய்ய இயலாது. கொடுக்கல் வாங்கல்களில் குழப்பங்கள் ஏற்படும். கூட இருப்பவர்களாலும் குழப்பங்கள் ஏற்படலாம். இன்று மனக்கலக்கம் அதிகரிக்கும் என்பதனாலே நீங்கள் எதையும் சிந்தித்து செய்ய வேண்டும். இறைவனை பூஜித்து செய்ய வேண்டும். இறை நாமத்தை வாசித்து செய்ய வேண்டும். தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்தால் எந்த பிரச்சனையும் வராது. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு வீடு மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும் நாள். வெளிநாட்டு பயணத்திலும் விருப்பங்கள் ஏற்படலாம். இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள் வருவதற்கான அறிகுறிகள் இன்று உங்களுக்கு தென்படும். வாகன பராமரிப்பு செலவுகள் கூடலாம். அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு மேலிடத்திலிருந்து நிர்பந்தத்தின் காரணமாக சில பொறுப்புகள் மாற்றப்படலாம். எனவே கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாகவே இருப்பது நல்லது. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய இன்று கிழமை திங்கள் என்பதனாலே அருகில் இருக்கும் ஆலயம் சென்று தெற்கு நோக்கி அம்பிகையை வழிபடுவது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று பாசமிக்கவர்கள் பக்கபலமாக இருக்கும் நாள். பணத்தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். உத்தியோகத்தில் உயர் பதவிகள் உங்களுக்கு வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. பஞ்சாயத்துக்கள் சாதகமாக முடியும். நினைத்தது நிறைவேறும். இந்த நாளில் நிகழ்கால தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாக குருவின் பார்வை இருப்பதனாலே நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அன்பு நண்பர்களின் ஆதரவும் கிடைக்கும். பயணத்தால் பலன் கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தடைக்கற்கள் எல்லாம் படிக்கற்களாக மாறும் நாள். திட்டமிட்ட காரியத்தை திட்டமிட்டபடி செய்து முடிப்பீர்கள். தொழிலில் பழைய பங்குதாரர்களை விலக்கிவிட்டு புதியவர்களை சேர்த்துக் கொள்ள முன் வருவீர்கள். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் அகலும். அண்ணன் தம்பிகளுக்குள் இருந்த அரசல் புரசல்கள் விலகும். பாகப்பிரிவினர்கள் சுமூகமாக முடிய இன்று உங்களுக்கு எடுத்த முயற்சியில் வெற்றி கிடைக்கும் நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் குறு பார்வை இருக்கின்றது. சாமர்த்தியமான பேச்சுக்களால் சாதனை படைப்பீர்கள். சக பணியாளர்கள் உத்தியோகத்திலே உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். மேலதிகாரிகள் உங்களுக்கு கேட்ட சலுகைகளை வழங்குவார்கள். 2ல் ராகு இருப்பதால் பொருளாதார நிலை திருப்திகரமாகவே இருக்கிறது. அயல்நாட்டிலிருந்து வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்ளலாமா என்று சிந்திக்கக்கூடிய விதத்திலேயே இந்த நாள் அமைகின்றது. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு அன்பு நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் நாள். அதே நேரத்தில் அதிகார வர்க்கத்தில் இருப்பவர்களின் ஆதரவும் உங்களுக்கு உண்டு. சனி ராகு 2ம் இருப்பதனாலே ஆரோக்கிய தொல்லை மட்டும் கொஞ்சம் அதிகம் வாட்டும். ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று தொந்தரவு வருகிறது. ஜீரண கருவிகள் பழுதாகியும் வாட்டம் அடையலாம். மூட்டுகள் வலி ஏற்பட்டும் வாட்டம் ஏற்படலாம். என்ன இருந்தாலும் இன்றைக்கு நீங்கள் கொஞ்சம் பொறுமையோடு செயல்பட வேண்டும். மாற்று மருத்துவம் உங்களுக்கு கை கொடுக்கும். 2ல் சுக்கிரன் இருப்பதால் பெண்வெளி பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரலாம். இந்த நாள் நீங்கள் யோகமான நாளாக அமைத்துக் கொள்ள வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். குறிப்பாக குலதெய்வ வழிபாடு நன்மையை வழங்கும். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு புது சுக்கிர யோகம் இருப்பதனாலே இன்று பெருமைக்குரிய நாள். பிள்ளைகளின் முன்னேற்றத்தில் அதிக அக்கறை காட்டுவீர்கள். வரும் தொலைபேசி வழி தகவல் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும். வரன்கள் வாயில் தேடி வரலாம். தொழில் கூட்டாளிகளை விலக்கிவிட்டாலும் புதிய கூட்டாளிகள் வந்து இணைவார்கள். வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை, மின்சாதன பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். இன்றைக்கு தெளிவோடு சிந்தித்து முடிவெடுக்கின்ற நாள். அது மட்டுமல்ல, இன்று குரு சுக்கிரன் பரிவர்த்தனை இருப்பதனாலே பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். இந்த நாள் யோகமான நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.